ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஒர்க் ஸ்டேஷனுக்காண்டி நான் ஒரு ஃபேன் வாங்கினேன். கீக் ஏர்னு ஒரு கம்பெனியிலேருந்து. இந்த ஃபேனு ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி இருக்குது. ஃபோல்டபுள்னு சொல்கிறாங்க. ஒர்க் சுத்த வேஸ்ட்டு, வாங்கிடாதுங்க. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைனா, இதில் மோட்ரு வந்து பிஎல்டிசி மோட்ரு கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதா மோட்ரு. எனர்ஜி நல்லா கன்சியூம் பண்ணுது. பேட்ரி கெப்பாசிட்டி 4000 mAh தான். அது 5 மணி நேரம் கூட ஒர்க் ஆகாது. ஓகே, அது கூட ப்ராப்ளம் இல்லை வச்சுக்கோங்க. இந்த ஃபேனை தூக்குனோம்னா இந்த பட்டனை தெரியாமல் அமுக்கிடும். எப்போ தூக்கணும், அது 1 ஸ்பீட்லேயே சுற்றிட்டே இருக்கும். இந்த மாதிரி பட்டன் அமுக்குனா அப்புறம் இது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான். ஃபேனாக கன்சிடர் பண்ணால் வாங்காதுங்க. இந்த கம்பெனி வந்து எல்லாமே ஓகே, நல்லா தான் பண்ணும். ஆனால் இந்த ஒரு டேபிள் ஃபேன் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நீங்கள் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் இல்லை, பேட்ரியும் கம்மி, ரீசார்ஜபிள் ஃபேன் தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் எப்போவுமே நமக்கு ஃபேன் தேவை. சாதா ஃபேன் ஃபிட் பண்ணால் சவுண்டும் பயங்கரமாக இருக்கும். சவுண்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபேன் வாங்கினேன். இது 1 ஸ்பீடில் இவ்வளோ சவுண்டு கம்மியாக இருக்கா, ஆனால் 1 ஸ்பீடில் காற்றே அடிக்காது நம்ம மேலே. ஒரு 4 ஸ்பீடு வச்சா தான் காற்று அடிக்கும். ஸ்பீடு வைக்கேன். 4 ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே இருக்காது. இது ஏன்னா இது பெண்ட் ஆகிருக்கு, நேருக்கு நேராக வைக்கும். இதுதான் நேருக்கு நேர், அதே பெண்டு. ஸ்ட்ரெயிட் ஒரு பொசிஷனே இதில் இல்லை. இந்த ஃபேனில் 90 டிகிரினே ஒன்று இல்லை. அப்புறம் இது சுற்றும் பாருங்கள், இப்படியே சுற்றும். விங்ஸு சுற்றினா பரவாயில்ல, டோட்டல் பாடி கூட சுற்றும். இதை கூட நம்ம ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு விளையாட்டு ஜாமானம் தான், ஃபேனே இல்லை. டோட்டல் வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டலி வேஸ்ட். 3000 ருபீஸுக்கு ஒரு நல்ல சீலிங் ஃபேன் கூட கிடைக்கும் பிஎல்டிசியில். இவனுங்க 3000 ருபீஸ்க்கு மோட்டார் ஃபேன் கொடுத்துருக்கானுங்க. 250 ரூபா. லோடாட்டோ காரில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபேன். சவுண்டு ஜிங் ஜிங் ஜிங். 4வது ஸ்பீடில் வச்சா எவ்வளோ சவுண்டு. ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது இப்படி சவுண்டு வந்துச்சுன்னா மீட்டிங்கை விட்டு வெளியே அனுப்பிடுவானுங்க. புரியுதா? அப்படி போயிட்டுருக்கு. இந்த சவுண்டுக்காக தான் நான் ரீசார்ஜபிள் ஃபேனே ப்ரிஃபர் பண்ணேன். இதுக்கு நான் 500 ரூபாய் 1000 ரூபாய் சாதா ஃபேனே வாங்கியிருக்கேன். ரீசார்ஜபிள் ஃபேன்னா சவுண்டு கம்மியாக இருக்கும். பிஎல்டிசி ஃபேன்னா ப்ளஸ் வெளியே எங்கேயா அவுட்டிங் எங்கேயா போனால் எடுத்துகிட்டு போகலாம், வெளியே சுற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி நான் பிளான் வச்சேன். ஆனால் இந்த ஃபேன் பாருங்கள், இவ்வளோ சவுண்டு கேட்கும். இவ்வளோ சவுண்டு கேட்குற அளவுக்கு ஏர் அந்தளவு வரவே செய்யாது. ஏர் ஃப்ளோ ரொம்ப கம்மி. எதனால ஏர் ஃப்ளோ கம்மினா 4 விங்ஸ் கொடுத்துருக்கான், அது அப்ரிஷியேட் பண்ணும். ஆனால் 5 விங்ஸ் கொடுத்துருக்கான், ஆனால் சின்ன விங்ஸாக கொடுத்துருக்கான். குழந்தையா நான் இந்த விங்ஸில் காற்று நான் வச்சு யூஸ் பண்ணேன். இவன் ரொம்ப இது பண்ணுறான். இந்த கம்பெனி யாரும் வாங்காதுங்க. 3000 ரூபாய் அமேசானில். ஆனால் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. ஆனால் இந்த கம்பெனியில் இருக்க இந்த ஃபேனு மொக்க. கீக் ஏர் 3000 ரூபாய் வாங்காதுங்க. இந்த மாதிரி இன்னொரு ஃபேன் நான் தேடிட்டு இருக்கேன், இருந்தால் நான் சொல்கிறேன். இது இந்த ரீல்ஸ் பண்ணவங்களுக்கு கூட செட் ஆகாது. லைட்டு கொடுத்துருப்பான், ஒரு லைட்டு கொடுத்துருக்கான். டிம்மு, ஹைட்டு, பிரைட்டு ஒன்றும் கிடையாது. ஆன் ஆஃப். அப்புறம் இதை அமைக்கி, இவ்வளோதான் ஃபேன். டோட்டல் வேஸ்ட். யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதுங்க. வார்னிங் சிம்பிள் அவன் கொடுத்துருக்கான், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டோன்ட் பர்ச்சேஸ் திஸ் ஃபேன். டோட்டல் வேஸ்ட். தேங்க்யூ. இப்போ ஒர்க் ஸ்டேஷனுக்கு பெஸ்ட்டு ஃபேன் என்னன்னு நான் வர வீடியோவில் எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விளையாட்டு ஜாமானம் குழந்தைகளுக்கு விளையாட வேணால் இந்த ஃபேன் வாங்குங்க. நல்லா விளையாடுவாங்க சும்மா சுற்றி. அவங்க அளவுக்கு தான். இந்த மெயினாக பியூட்டி
பியூட்டி பார்லர்லலாம் ஃபேன் வச்சுருப்போம். இந்த ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸ் வெளியே கொண்டு போகிற அளவு கூட இந்த ஃபேன் ஒர்த்து இல்லை. ஏன்னா அந்தளவு ஏர் ஃப்ளோவே இல்லை. மூஞ்சில் இருக்க வேர்வை தொலைக்காது. இந்த ஃபேன்னால் உங்களுக்கு வேர்வை வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ஹார்ட் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். தேங்க்யூ.